வணக்கம். இந்த தை திருநாள் அன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதை விட ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கேன். ஏன் தெரியுமா? I'm very happy to welcome Uday sir and the gorgeous Nayantara. Welcome to the show. Thank you. And கலைஞர் தொலைக்காட்சி சார்பா உங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாள்ல. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓகேவா? நான் என்ன உங்களுக்கு சினிமால ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன? 1 minute ஆரம்பிச்சிடுச்சு. சினிமாக்குள்ளே பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே பிடிக்குங்க, எல்லாமே பிடிக்கும். பிகாஸ் நாங்கள் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் வி லவ் அவர் ஜாப். சினிமாவில் இருக்கிறது என்ன ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும்னு அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரிதிங் அபவுட் சினிமா ஐ லவ், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ உதய் சார் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் சினிமாவை பற்றின பிடிச்ச விஷயங்கள்? நல்ல சினிமா பார்க்க பிடிக்கும், நல்ல சினிமா எடுக்க பிடிக்கும், நல்ல சினிமாவில் நடிக்க பிடிக்கும். வேற என்ன சொல்றது? இந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு பதில் நான் எதிர்பார்க்கல. ஓகே, அடுத்து ஒரு நிமிஷத்துல நீங்க யோசிச்சு சக்ஸஸ் ஆன ஏதாவது ஒரு விஷயம் 1 minute நான் டிசைட் பண்ணி இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, இல்லை 1 minute நான் டிசைட் பண்ணி ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன? அப்படி எதுவும் சக்ஸஸ் ஆனது கிடையாது. இது பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவேன். 1 minute பண்ணி ஃபெயிலியர் ஆன விஷயமா? ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா விஷயம்? இல்லை, ஓகேக்கு அப்புறம் நிறைய கதைகள் கேட்டேன். ஆனால் உடனே எனக்கு பிடிக்கல, வேணான்னு ரிஜெக்ட் பண்ணேன். அப்புறம் அதில் ஒரு 2 படம் வந்து பெரிய வெற்றி பெற்றுச்சு. அப்போ கொஞ்சம் யோசித்தேன், சரி ஒரு வேளை யோசிச்சுமா முடிவு எடுக்கணுமோ, ரொம்ப அவசரப்பட்டமோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் 2வது நாள் அந்த படம் சரியாக போகல. அப்போ ஒரு லைட்டாக ஒரு திருப்தி வந்தது. பரவாயில்ல. ரொம்ப ஆனஸ்டான ஒரு ஆன்சர். ஓகே, உதய் சார் கிட்ட உங்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னா விஷயங்கள்னா என்ன சொல்றீங்க? பாசிட்டிவ் அவரோட ப்ளஸ் பாசிட்டிவ் நிறைய இருக்கு. 1 minute பரவாயில்ல, நான் 1 minute ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அவர் வந்து ஆஸ் எ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர் ரெண்டுமே சொல்லிடுறேன் நான். ஆஸ் அன் ஆக்டர் அவர் வந்து எந்த விஷயத்துலையுமே அவர் ப்ரொடியூசராக இருக்கிறனால அவர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எங்கள் படத்தை பற்றி. டைரக்டர் கிட்ட போயோ இல்லை எல்லா விஷயத்துலையும் அவர் ஆக்சுவலி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் அவர் எதுவுமே எந்த விஷயத்துலையுமே அவர் தலையிட மாட்டார். அவர் ஆஸ் அன் ஆக்டர் என்ன பண்ணமோ வருவார், நடிப்பார், போயிடுவார். வேறு எந்த விஷயத்தில் ஹி வில் நாட் கெட் இன்வால்வ் இன் இட். ஆஸ் எ ப்ரொடியூசர் அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பார் எல்லாரையும். நாங்கள் ஃபாரின் ஷூட்டிங்கெல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஃபாரின் ஷூட்டிங்கெல்லாம் போகும்போது பாய்ஸ் இருக்கிற சாங் எங்களுக்கு தனியாக இருந்தது. அந்த சாங்க்கு வந்து அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு டியூவேட் எடுத்துகிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் தான் அந்த பாய்ஸோட சாங். அவங்க ஹோட்டலுக்கு வந்துட்டாங்களா, வந்து சேர்ந்துட்டாங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி அவர் அது வந்து டைரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி கேட்கணும் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவர் வந்து மேனேஜர்கிட்ட சொன்னால் போதும், அவங்க பார்த்துப்பாங்க. பட் ஹீ ஸோ குட் ஆஸ் எ ப்ரொடியூசர் தட் அவர் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பார். எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் டைமுக்கு வருவார். டைமுக்கு போவாங்க, எடுக்கவே மாட்டாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. எல்லாமே ஆஸ் அன் ஆக்டர் ஹி இஸ் குவைட் குட் லைக் தட். ஓகே, நீங்க சொல்லுங்க. 1 minute ஏதாவது டிசைட் பண்ணி சக்ஸஸ் ஆன விஷயம், இல்லை 1 minute நான் டிசைட் பண்ணி இந்த விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு என்ன சொல்லுங்க? ஏதோ படம் பண்ணுறது, படம் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கும் முடிவு. பட் எதுவுமே அவர் சொன்ன மாதிரி 1 minute நாங்கள் அப்படி ரொம்ப யோசிச்சு தானேங்க பண்ணோம். ஒரு படம் பண்ணுறது அது ஒரு கதையே 2 மணி நேரம். ஆமாம், ஏன்னா ஒரு படம் நம்ம பண்ணுறது பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் லைக் அ பிக் டிசிஷன். எவ்ரி ஃபில்ம் இஸ் அ பிக் டிசிஷன்ல. ஸோ அது ரொம்ப யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம். 1 minute அப்படி நான் எந்த டிசிஷனும் எடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன். வெரி வைஸ். ஓகே, நீங்கள் வந்து ப்ரொடியூசர்லேருந்து இப்போ ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா மோனோ ஆக்டிங் பண்ணி அவங்கள பற்றி புகழ்ந்து ஒரு 4 விஷயம் சொல்லணும் அவங்கக்கிட்ட. நீங்கள் சொல்கிறத அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்னது மோனோ ஆக்டிங்கில், அதாவது வெறும் ஆக்ஷன்லேயே டம்ஷரட்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஆக்ஷன்லேயே அவங்கள பற்றி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் புகழ்ந்து பேசணும். அது அவங்ககிட்ட சொல்லணும். ஆமாம், இல்லை நீங்கள் கேமரா பற்றி சொல்லுங்கள், அது ஒன்றும் ப்ராப்ளம் இதே டாஸ்க் எனக்கு கொடுக்காதீங்க, நல்லா தான் முடியாது. இந்த ரவுண்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். இது ரொம்ப டஃப்பாக இருக்கு. எனக்கு ஆக்டிங்கே சொல்லி கொடுத்தா கூட வராது. இதில் மோனோ ஆக்டிங்லாம் எப்படிங்க பண்ண முடியும்? சரி, மோனோ ஆக்டிங்ல நார்மல் ஆக்டிங் ஆக்ஷன்ஸ் வச்சு அவங்கள பற்றி புகழ்ந்து அவங்க அதை கரெக்டாக சொல்லிடுறேனே. அது எதுக்கு ஆக்டிங்லாம் பண்ணி அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா? அதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அப்படி நடிப்பேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது தெரியும், சொல்லிடுங்க அவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்ன. பாசிட்டிவ்ஸ் அதான்
என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷூட்டிங் டைம் சொல்லுவாங்க 9 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொல்லுவாங்க. எங்களை 8:30 வர சொல்லிவிடுவாங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 4-5 நாள் 8:30 போயிடுவேன். ஆனால் என்னை வச்சு எடுக்கவே மாட்டாங்க. கேரவனில் மேக்கப் போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்தே இருப்பேன். கூப்பிட்டு கேட்பேன், என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ஹீரோயின் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க சார். இன்னும் பெரிய ஹீரோயின்லாம் வச்சு படுத்தா அப்படி தான் பண்ணுவாங்க போல இருக்குது, ஹீரோஸ்லாம் பாவம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். அது ஆக்சுவலாக அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. மேக்கப் போட்டு கேரவனில் உட்காரவே கூடாது, மானிட்டர் பக்கத்தில் வந்து டைரக்டர் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கணும், அப்போதான் நம்ம வச்சு எடுப்பாங்க அப்படின்னு. கடைசியாக படம் முடிஞ்சும் போது தான் சொன்னாங்க இந்த சீக்ரெட் எனக்கு லாஸ்ட் சாங்கில். அப்போதான் என்ன வந்து சரி வாங்க அப்படின்னு டைமுக்கு இது பண்ணாங்க. இன்னும் நிறைய விஷயம் அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷம் இல்லைனாலும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. நம்ம 1, 2, 3 இது கதிர்வேலன் காதலில் முக்கியமாக இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசணும் இல்லையா? ஸோ செகண்ட் ரவுண்ட் இது வந்து 2 பேருமே சேர்ந்து ஆன்சர் பண்ணலாம். இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஃபர்ஸ்ட் ஏன் இந்த டைட்டில்? கதிர்வேலன்கிற இந்த ஹீரோயோட கேரக்டர் பேர். அவன் வந்து அப்பாவுக்கு ஒரு பயந்த பையன். அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. அவன் வந்து எப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அவன் பயங்கர பொண்ணுங்களே பிடிக்காது வேறு, தீவிர ஆஞ்சநேய பக்தர். அப்படி இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் பண்ணுறான். அந்த லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த டைட்டில் செலக்ட் பண்ணது வந்து எங்களோட டைரக்டர் பிரபாகரன் சார் தான். ஒரு 5-6 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு. அதில் இந்த ஆப்ஷன் எனக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டைட்டில். ஒரு ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க நிறைய பேர். ஸோ இந்த டைட்டில் வந்து இந்த கதைக்கு தகுந்த டைட்டில் தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் யூ ஹோல்ட் த டாப் பிளேஸ் இன் த இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஹீரோயின். அண்ட் அதனால கேட்குறோம், அவர் வந்து செகண்ட் மூவி அது மட்டும் இல்லாமல் ஹீஸ் அ ப்ரொடியூசர். ஹவ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எனக்கு செட் ஆகிறதுக்கு, எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிறது டு த ஃபேக்ட் தட் ஹீஸ் பிகம் அன் ஆக்டர். ஏன்னா ஆஸ் எ ப்ரொடியூசராக தான் நான் உனக்கு தெரியும். ஏன்னா நான் பண்ண பங்கில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி தான் எனக்கு தெரியும். திடீர்னு ஆக்டர் ஆகிட்டாரு, திடீர்னு நான் வேற நடிக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே ஆக்சுவலி எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அது லைக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா இட்ஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் சினாரியோ ஆல் டுகெதர். ஸோ அது அப்படியே செட் ஆயிடுச்சு. எங்களை வச்சு எடுக்கவே இல்லை, அவங்க காம்பினேஷன் சார்ட்டே எடுக்கவே இல்லை. ஒரு 10 நாள் 2 ஆப்போசிட் வீட்டில் தான் அவங்க 2 கேரக்டர்ஸ் இருக்கும். தனித்தனியாக தான் எடுத்துட்டு இருப்பாங்க. நான் இந்த மட்டமாக நடிச்சிட்டு இருப்பேன், அவங்க அந்த மட்டமாக நடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 10 நாள் இப்படி தான் எடுத்தாங்க. அப்புறமா தான் கேட்டேன், வைக்கத்தை விட்டு கேட்டேன், ஏன் அவங்களோட எடுக்க மாட்டீங்களா? அப்புறமா ஒரு ஷெட்யூல் அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்கெடியூல் வந்து அப்படிதான் எடுத்தாங்க. 10 நாள் ஹீரோயின் கூட நடிக்கவே விடல. கண்ணிலே காட்டலையா? ஃபீல் பண்ணி நீங்களே கேட்டீங்க? நான் கேட்டேன் டேரக்டர் சார், அடுத்த சைடில் எடுப்போம் சார் அப்படின்னாங்க. அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா பால்கனி, இது மொட்டை மாடிலேருந்து பால்கனி கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நடிகர் சந்தானமோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுன்னு தெரியும். பட் இது எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு? காமெடி கிடையாது இது வந்து கண்டிப்பாக ஓகே கிடையாது. சந்தானம் இருப்பார், காமெடி இருக்கும். அதுக்குமே அவங்க கேரக்டர்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. பவித்ரா, கதிர்வேல், மயில் இவங்க இருக்காங்க. அது தவிர அம்மா கேரக்டர், அப்பா கேரக்டர், என்னோட மாமா கேரக்டர், எங்கள் அக்கா கேரக்டர் சாயா சிங் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுக்கும் அவங்க ஒரு நல்ல ரோல் இருக்குது படத்தில். தேர்ட் ரவுண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் உங்கள் கெரியர் பற்றியும் உங்களை பற்றியும் கேட்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சொல்கிற ஆன்சர் உங்களோட ஃபேன்ஸ் நினைக்கிறது ஒத்துப்போதான்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் உதய் சார், நீங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் சொல்லி கூட முடிக்கல கொஸ்டின். ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் நடிக்காததுனால அவங்களுக்கு பிடிக்கலாம், நான் நடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது. அது வரைக்கும் நடிக்கவே இல்லைல்ல, அதனால அவங்க வந்து இல்லை அவர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நான் நடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இல்லை அவர்லாம் இனிமேல் நடிக்கக்கூடாது, ஆக்ஷன் ஹீரோ நடிச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆடியன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்ஷன் ஹீரோவா நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணலாம். எப்பயுமே
கேஷுவலாக இருக்கிறத விட ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்காது. ஆக்ஷன் வீடியோ பண்ணாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா இருக்கும். அதுக்கு செட் ஆகாது. இல்லை சார், அவர் காமெடியிலே இதே மாதிரி போயிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். ஆக்ஷன் நல்லா இருக்காது சார். ஆக்ஷன் ஹீரோவோட வந்து காமெடி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொமான்டிக்கா காமெடியா நடிச்சிருக்காரு, ஒன்றும் ஆக்ஷன் ஹீரோவா நடிக்கல. இனிமேல் நடிச்சா நல்லா இருக்கும். அவருக்கு சூட் ஆகாது பேசிக்கலி. அவருக்கு லவ் சப்ஜெக்ட் தான் சார் நல்லா இருக்கும். அவருக்கு ஆக்ஷன் ஹீரோ நல்லா இருக்காது. அவருக்கு வந்து நார்மல் கேரக்டர் வித் காமெடி அதுதான் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணலாம் அவரு, பட் அவர் காமெடி நல்லா சூட் ஆகும் நாங்க நினைக்கிறோம். லவ் ஸ்டோரிஸ் அண்ட் காமெடி பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காமெடியாவே நடிக்கும், அதான் கரெக்டாக இருக்கும். செட்டே ஆகாது. அவர் எப்பவுமே காமெடி ஹீரோ தான். காமெடி தான் அவருக்கு பெஸ்ட். இல்லை, அவர் காமெடி தான் நல்லா செட் ஆகுது. காமெடி பண்ணாலே நல்லா இருக்கு பார்க்க. அவர் காமெடி ரோல் பண்ணாதான் சத்தியமா செமையா இருக்கும். அவர் காமெடி தான் அவருக்கு செட் ஆகாது. அவர் ஃபேஸ் குழந்தைத்தனமா இருக்கு இல்லையா? பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஓகே கரெக்ட். செட் ஆகாது. காமெடி தான். காமெடி ரொமான்ஸ். காமெடி அண்ட் ரொமான்ஸ். ஓகே, காமெடி ஃபர்ஸ்ட் மூவில பார்த்தாச்சு, இப்போ அடுத்த படத்துல ரொமான்ஸ் பார்க்க போறோம். ஓகே நயன், உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்னு நீங்க எது நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ் எதை நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க எதை நினைக்கிறீங்க உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்? ஐ திங்க் நான் எல்லா விதமான ரோல்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ண முடிஞ்சது. அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் உங்க ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க. அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கும், அவங்களோட டான்ஸ் நல்லாயிருக்கும், மொத்தத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களோட ஆக்டிங், த வே ஷி டான்ஸஸ், ஹர் பியூட்டி அண்ட் ஆக்ஷன், அவங்க செம்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு செம்ம ஸ்ட்ரக்சர். அதான் வாய்ஸ் மாடுலேஷன், அவங்களுடைய நடக்க ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும். ஆட்டிடியூட், அவங்களோட ஸ்ட்ரக்சர் தான், அவங்களோட ஃபிசிக் தான், அவங்களோட கியூட் ஃபேஸ், ஸ்ட்ரக்சர், உங்களோட ஐஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட போல்ட்னஸ், அவங்களோட ஐஸ், நயன்தாராவோட ப்ளஸ் அழகு. அவங்க ஆக்டிங் தான் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக்டிங் முன்னாடி பஃப் வைக்கிறது ரொம்ப லைக் பெஸ்ட்டு தான். அவங்க ஹேர்ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட் திங். நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க, டான்ஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க. கோமா நடிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். போல்டாக நடிக்கிறாங்க சார். அங்கே ஸ்மைல் அண்ட் ஐஸ் ரெண்டு. ஸ்மைல் அவங்களோட சிரிப்பு அழகா இருக்கும். அவங்க ஸ்மைல் அண்ட் ஆக்டிங், அவங்களோட சிரிப்பு, அவங்களோட ஸ்மைல், அவங்க கண்ணை மூடி சிரிக்கிறது அப்படி ஒரு அழகா இருக்கும். இது அவங்க ஸ்மைலு. யுவர் ஸ்மைல் வைல் யூஆர் டான்சிங், யுவர் ஐஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் வெரி நைஸ். அவங்களோட ஸ்மைல் நல்லா இருக்கும். அவங்க சிரிச்சாங்கன்னா போதும், பசங்களாம் விழுந்துருவாங்க. ரோட்டி அந்த ஸ்மைல் கண்டேஜியஸ் ஸ்மைல். என்ன கேட்டிருந்தா நான் தான் சொல்லியிருப்பேன். முதல்ல ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, Voice ரொம்ப modulation யோசிச்சு அது. வாய்ஸ் மாடுலேஷன் சொன்னாங்க. உதய் சார், எந்த ஹீரோயின் உங்களுக்கு சரியான ஜோடியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இவங்க அவங்கதான். ஓகே, நயன்தாரா தான் பெஸ்ட் ஜோடி அப்படின்னு உதய் சார் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு வந்து சமந்தா அப்படி இல்லைன்னா தமன்னா வந்து ஜோடி சொல்றாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் உதயநிதி சார் கூட இன்னும் ஜோடி சேரல. அமலா பாலோட நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெனலியா, ஹன்சிகா, ஐ திங்க் ட்ரிஷா, இலியானா, காஜல், அனுஷ்கா, த்ரிஷா வேணா நல்லா இருக்கும். தமன்னா, நஸ்ரியா நசீம், ஸ்ரேயா, ஹன்சிகா அவருக்கு ரொம்ப சூட்டா இருக்காங்க. ஹன்சிகா, அமலா பால், ஜெனிலியா, நஸ்ரியாவோட பண்ணால் நல்லாயிருக்கும். காஜல் அகர்வால், நஸ்ரியா, ஹன்சிகா, சமந்தா, த்ரிஷா கூட பண்ணா நல்லா இருக்கும். அமலா பால், ஸ்ரேயா, தமன்னா, நமிதா, தி சேம் ஹன்சிகா, அனுஷ்கா, ஸ்ரீதிவ்யா, ஹன்சிகா. அவரோட பேர் வந்து அன்சிகாவே ரொம்ப நல்லா இருக்காங்க. நயன்தாரா தான் நல்லா இருப்பாங்க. நயன்தாரா, 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 நயன்தாரா. பரவாயில்லையே. இல்ல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் சொன்னாங்க. இல்ல நிறைய ஆப்ஷன்ஸ். ஆமா, நமிதான்னு ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் மெஜாரிட்டி இஸ் நயன்தாரா. அண்ட் நிறைய பேர் வந்து உங்களை சமந்தா அண்ட் நஸ்ரியா ஜோடி சேர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ட்ரெஸ் உங்களுக்கு நல்ல சூட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் எந்த மாதிரியான ட்ரெஸ்? சாரி, பாவடை தாவணி, மாடர்ன் ட்ரெஸ் கூட ரெண்டுமே சூட் ஆகும் நினைக்கிறேன். தெரியல, பாப்போம். எனக்கு தெரியல, பார்க்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸும் சூட் ஆகும். a very good body structure you have ma'am. பாவாடை தாவணி நல்லா இருக்கும். ஜீன்ஸ், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ், சுடிதார் அது மாதிரி இது போடுறது நல்லா இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ் சூட்டபிளா இருக்கும் சார். half saree, ட்ரெடிஷ்னல், சுடி. மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா பில்லால வந்து அவங்க செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஆப் சாரி கட்டினா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. சாரி, வெஸ்டர்ன் ட்ரெஸ், half saree, சாரி, சுடி, சுடிதார், பாவாடை தாவணி. வெஸ்டர்ன் வேர் ட்ரெஸ் நல்லா இருக்கும். மாடர்ன் ட்ரெஸ்ல செமையா இருப்பாங்க. தாவணி போட்டாங்கனாலும் செமையா இருப்பாங்க. உங்களுக்கு சாரியும் அழகா இருக்கும், இருந்தாலும் மாடர்னா ரொம்ப அழகா இருப்பாங்க.
ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க saree கட்டினா ரொம்ப நல்லா இருக்காங்க சார். சாரீஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி இந்த ஓணம் சாரி. ராஜா ராணியில் அவங்க ஜெய மேரேஜ் பண்ண போகிறப்ப அந்த சாரியில் செம்ம க்யூட்டாக இருப்பாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹாஃப் சாரி செமையாக இருக்கும். சாரி சார். சாரீஸ். ஹாஃப் சாரி. சாரீஸ் அண்ட் சுடிஸ். சாரீஸ் சாரி. சாரி தான். நான் சொன்னேன்ல ஓகே சாரி. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேக்குறாங்க பார்க்கலாம். அவர்கிட்ட கேட்க வேண்டியது குடிச்சா அப்படிதான் பேசுவாரான்றத ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஏன்னா ஒய் ஆஃப் த லவ் ஆஃப் த அப்படின்னு சொல்லி பேசுவாரு. உண்மையாவே அவர் குடிச்சா அப்படிதான் பேசுவாரான்னு தெரியல. ஆனா ஒரு தடவை உண்மையா குடிச்சிட்டு அப்படி பேசுறதா இருந்தா எங்களுக்கு நேர்ல போட்டு காமிங்க. நேயர்கள் எல்லாருமே கண்டிப்பா பாப்பாங்க. குடிச்சிட்டு கலங்கி டிவில லைவா வந்து பேசணுமா? அது காமெடிக்காக பண்ண விஷயம். ஆக்சுவலாக அது பண்ணும்போது ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன். ராஜேஷ் சார் இது ஒர்க் அவுட் ஆகுமா சார் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் பண்ணுங்க. ஆக்சுவலாக அதில் குடிக்கூட மாட்டேன், மோந்து பார்த்துட்டு தானே பண்ணுவேன். ஸோ அது பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அது ஆக்சுவலி இந்த கிளைமேக்ஸில் போய் திருப்பி பேசுகிற விஷயங்கள்லாம் அந்த படம் அந்த சீன் ரொம்ப ரீச் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக குடிச்சாலாம் அப்படிலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா கண்டிப்பாக குடிக்கிறதே இல்லை. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு. நயன்தாரா மேடம் மட்டும் நான் ரொம்ப தீவிரமான ரசிகன். மேடம் உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்டீங்களா, வெஜிடேரியன் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதேமாரி நானும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா நான் வெஜிடேரியன் இல்ல. வெஜ் தான் ஜாஸ்தி சாப்பிடுவேன். வெஜ். ஓகே கேட்டுக்கோங்க. நயன்தாரா வெஜிடேரியனா? ஸோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் வெஜிடேரியன் கிடையாது, நான் வெஜிடேரியன் தான். பட் வெஜ் தான் எனக்கு பிடிக்கும். வெஜ் தான் உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ நிறைய பேர் இதுக்கப்புறம் வெஜிடேரியனா மாறிடுவாங்க. ஓகே, ஸோ அடுத்து உங்களுக்கான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். நீங்க எப்போ பாட போறீங்க? சரி, எல்லா ஹீரோஸுமே சாங்லாம் பாடுறாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி பாட மாட்டீங்க? நீங்கள் எப்போ சார் பாடுவீங்க? நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் பாடுறது கேட்கறதுக்காக. இல்லை அந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லைங்க இப்போதைக்கு. எனக்கு வாய்ஸ் வர சரியில்லை. டப்பிங்கே நான் ஒரு நாளைக்கு 1 hour தான் டப்பிங்கே பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். ஸோ பாட்டு பாடுற அளவுக்குலாம் இசை ஞானம்லாம் இல்லை. அது இப்போதைக்கு அதை ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை. இல்லை அந்த வாய்ஸ் எல்லாரும் பாடுறாங்கிறதுக்காக நான் பாட முடியாதுல்ல. இப்போ எல்லாரும் ஃபைட் பண்ணுறாங்கிறதுக்காக நான் ஃபைட் பண்ண முடியுமா? நமக்கு என்ன வருதோ அதுதான் நான் பண்ண முடியும். அண்ட் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹவு டிட் யூ என்ஜாய் தி ஷோ? என்னால அந்த ஜாலியா இருந்தது. யூஷுவல் இன்டர்வியூஸ் மாதிரி இல்லாம இருந்தது. ஓகே. அண்ட் ஆடியன்ஸ் எங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, எங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்க, சில விஷயங்கள் அது புதுசா இருந்துச்சு. எங்களுக்கே தெரிஞ்சிச்சு இப்போதான். படம் எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணிருக்கீங்க? இந்த February 14 வேலண்டைன்ஸ் டே காதலர் தினம் அன்னைக்கு படம் உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே, இந்த படம் பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் கூடிய சீக்கிரமே இந்த படத்துடைய வெற்றி விழாவில் நிச்சயமாக அவங்க 2 பேரை சந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த தை திருநாள் அன்னைக்கு ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல். சேம் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி தமிழ் நியூ இயர் ஆல்சோ. ஓகே, பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஜாலியாக இருந்தது இன்டர்வியூ. இதை விட 10 மடங்கு நிச்சயமாக இந்த படமும் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த கண்டேஜியஸ் ஸ்மைல் அண்ட் இந்த அளவுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இது எல்லாத்தையும் சேர்த்து இவங்க ரொமான்ஸும் பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் வந்து தியேட்டரில் போய் மறக்காமல் குடும்பத்தோடு பார்த்து ரசிங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஹோப் யூ ஆல் என்ஜாய். மீண்டும் வேறு ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் மோனிகா. தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஃபேர் அண்ட் லவ்லி கிரீம். ஃபேர் அண்ட் லவ்லியின் பெஸ்ட் எவர் ஃபார்முலா பவர்ட் பை